வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். அக்டோபர் 9ஆம் தேதி ஐயா தியா இமானுவேல் ஷேர்னார் அவரோட நூற்றாண்டு விழா மற்றும் அரசு விழா எந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு? ஐயாவுடைய இந்த நூற்றாண்டு விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுது. அதனால் அரசு மாவட்ட நிர்வாகம் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது கூட அந்த தேவேந்திர பண்பாட்டு களம் இணைஞ்சு இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருக்கான். அரசு விழா எங்கேனே நடைபெறுது? அரசு விழாங்கிறது அரசு தரப்பில் நடக்கும். அந்த விழா அரசு தரப்பில் நடக்கும். இப்போ அரசு தரப்புனா அரசு தரப்பில் ஒரு ஐயாவுடைய மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மணிமண்டபம் இன்னும் நிறைவு பெறல. முழுமையடைந்திருந்தால் அந்த விழா அவருடைய மணிமண்டபத்தில் நடக்கும். இப்போ முழுமையடையாதனால பரமக்குடி சிட்டிக்குள்ளேயே ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. லேனா மஹால்னு சொல்லி ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் சிறப்பாக நடைபெறும். சிறப்பாக காலையில் அரசு தரப்பில் மாவட்ட நிர்வாகம் காலையில் ஐயாவுடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி விழாவை ஆரம்பிப்பாங்க. அதில் இரவு வரைக்கும், அதாவது சாயந்தரத்து வரைக்கும் அந்த அரங்கத்தில் எப்படின்னா நலத்திட்ட உதவிகள், அரசு மக்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. சமூகம் சார்ந்து ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வளாக சமூக மக்கள் அனைவரும் ஐயாவுடைய நினைவிடத்தில் காலையிலேருந்து 6 எப்போதுமே செப்டம்பர் 11 நடக்கிற மாதிரியே காலையிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நம்ம மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஐயாவுடைய இந்த பால்குடம் எடுத்து வர்றாங்க, சிலா குத்தி வர்றாங்க, முளைப்பறை எடுத்து வர்றவங்க ஆடம்பரத்தோடு ஐயாவை தரிசிக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அரசு சமூக பிரமுகர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இதன் சொல்லியிருக்கேன். இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கும். அதில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? சமீபத்தில் நடந்த மாவட்ட ஆட்சியர்களுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லோரும் கலந்துக்கிட்டோம். தேவேந்திர பண்பாட்டு கழகம், குடும்பம் சார்ந்து நம்ம சமூகம் சார்ந்து இருக்கிற அரசியல் அமைப்புகள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம். இதில் செப்டம்பர் 11 அன்னைக்கு நடக்கிற மாதிரியே அந்த அன்னைக்குள்ள வழிமுறைகள் என்னவோ அதை பின்பற்ற சொல்லி மாவட்ட நிர்வாகம் நம்மளை அறிவுறுத்தியிருக்காங்க. இதில் சின்ன எதுனா அதே மாதிரி இந்த பஸ்ஸு போக்குவரத்து ரெகுலராக கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கிற பஸ், அதாவது ப்ரைவேட்டாக வேணும்னா நம்ம பஸ்ஸை டிப்பரில் சொல்லி டிஎஸ்சி பெர்மிஷன் வாங்கிக்கலாம் பஸ்ஸுக்கு. மற்ற கடைகள் ப்ளக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா விழா எப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கோயில் திருவிழா விழாக்கள் இது வருது. அதாவது ஆயுத பூஜை, தீபாவளி, இப்படி முக்கிய பண்டிகைகள் தொடர்ச்சியாக வர்றதுனால அதாவது வியாபார டைம், அந்த வியாபார டயத்துக்கு இடையூறாக இருக்காமல் இருக்கும்ல. ஏன்னா சிட்டி பெரிய சிட்டி, இடையூறாக இருக்கக்கூடாது, மற்ற சமூகங்கள் முகம் சொல்லிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைகளுக்கு முன்னாடி வச்சா கொஞ்சம் ப்ளக்ஸ் பேனர் ஏதாவது இடையூறாக இருக்கும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம தேவைப்படும் போது ஒரு சில இடத்துல குறிப்பிட்ட ப்ளக்ஸ் பேனர்களை இடையூறு இல்லாமல் வச்சுக்கலாம், நம்மளுடைய முடிவு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுபோக கிராமங்களில், அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒளிப்புரைக்கு கட்டி ஐயாவுடைய ஒளிப்புரைக்கு கட்டுறதுக்கு கட்டிக்கிற சொல்லியிருக்காங்க. ஒளிப்புரை கட்டி ஐயாவுடைய திருப்பர உருவப்படத்தை பெருசாக வச்சு அதில் மலர் தூக்கி காலையில் பொங்கலிட்டு வழிபட்டு ஐயா வழிபட்டதுக்கப்புறம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு இங்கே பரமக்குடி சிட்டியில் ஆண்டுதோறும் எப்படி வர்றோமோ நம்ம செப்டம்பர் எப்படி வரோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமூகமும் கலந்து விழாவை சிறப்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வெளி மாவட்டங்கள்லாம் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த போக்குவரத்து எல்லாம், ஏன்னா முன்னே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11க்கு 800 பஸ்ஸுகள் கொண்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் அனுமதி எதுவும் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ட்ரிப்பு அவருடைய அரசு விழா இதில் எந்த உங்களுக்கு இடையூறும் வர்றது, போக்குவரத்துக்கு இடையூறு இருக்காது. பஸ்ஸு ரெகுலராக வரும். எப்போதுமே வர்ற பஸ்ஸுகள் இப்போ குறிப்பிட்டு, அதாவது ரெகுலர் பஸ் இருக்குல்ல, அந்த பஸ் உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டு வாடகைக்கு ஒரு பஸ்ஸை நீங்கள் அரசு தரப்பில் சொல்லினா கொடுப்பாங்க. சரிங்களா? வாகனங்கள் வாடகை வாகனங்கள் இல்லாமல் சொந்த வாகனங்கள் இருந்தால் ஒன்பது வண்டியில் எல்லோரும் அதில் பண்ணிவாங்க. எந்த இடையூறு இருக்காது. அதாவது எப்படின்னா செப்டம்பர் 11க்கு காவல்துறை விதித்த விதியோடு இது ஃப்ரீயாக தான் இருக்கும். அவ்வளோதான் இதாக இருக்கா. கண்டிப்பாக வர்றதுக்கான வழிகள் ஃப்ரீயாக இதாக இருக்குது. அரசு விழாவில் எந்தெந்த அரசியல் கட்சியெல்லாம் கலந்துக்கிறதா இருக்காங்க? ஏன்னா செப்டம்பர் 11னா பல்வேறு அரசியல் கட்சியில் கலந்துக்குவாங்க. இது அரசு விழா, எதுவும் உங்களுக்கு தகவல் எதுவும் வந்திருக்கா? இது எப்படின்னா அரசு விழா அரசு சார்ந்து தான் நடைபெறும். அதாவது மாவட்ட நிர்வாகம் நடத்தும் தேவேந்திர பண்பாட்டுகளும் ஒட்டுமொத்த தேவேந்திர விழாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது அரசு விழாவில் கண்டிப்பாக அரசு தரப்புலையும் ஆளும் அதிகாரத்தில் இருக்கிற அரசு, இந்த திமுக அரசில் முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க. இப்போ துணை முதல்வர் வர்றதா இது வரைக்கும் தகவல் வந்திருக்கு. உறுதியான தகவல் இல்லை, ஆனால் வர்றதா ஒரு சின்ன தகவல். மற்ற அரசுகள் வச்சுக்க இன்னும் மட்டும் முடிவாக தெரியல.
ஆனால் அனைவரும் கலந்துக்கிறணும்னு தேவேந்திர பண்பாட்டு கழக சார்பும் குடும்ப சார்பும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ ஐயா இமானுவேல் ஷானோட இந்த நூற்றாண்டு விழா அது வந்து வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்படுறதா இருக்குது. இப்போ ஐயாவோட நினைவிடம்னு வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும். போன நூற்றாண்டு விழாவிலையும் ஐயாவோட நினைவிடம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த முறையும் வந்து அதே போல் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது கோவில் கம்பல்சரி அந்த இடம் புனித மாற்றே இருக்கும். பூ அலங்காரத்தோடு நடைபெறும். அரசு தரப்பில் அதில் செய்ய சொல்லிகிட்டு இருக்கோம். அது செய்வாங்க. செய்யலைன்னா குடும்பத்தார் இருக்கோம், நாங்கள் இருக்கோம், அதை சரி. அந்த அலங்காரம் செப்டம்பர் 11 எப்படி ஐயாவுடைய திருக்கோவில் இருந்ததோ அதுபோல் இந்த ஆண்டும் இருக்கும். வச்சுட்ருக்கோம். ஏன்னா போன அக்டோபர் 9 வந்து மக்கள் வந்து பெருந்தெல்லாம் வந்து கலந்துக்கல. ஆனால் இந்த வருடம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குமா? செப்டம்பர் 11 ஒட்டுமொத்த தேவேந்திர விழாவும் மற்ற சமூகம் வந்து போகிறாங்க. இது இவருடைய நூற்றாண்டு விழா. இது வந்து ஒன்று அரசு விழா. இது சரி கம்பல்சரி மக்கள் அனைவரும் கம்பல்சரி வருவாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துருக்காங்க. இது 100வது பிறந்தநாள் விழா. அதனால் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களின் திருவிழா. இதில் அனைத்து மக்களும் கலந்துக்கிறேன்னு கண்டிப்பாக கலந்துப்பாங்க. இந்த காணொலி மூலயமா இது ஒரு அழைப்புதலாகவே நான் சொல்கிறோம். தேவேந்திர பண்பாட்டு கழக சார்பாக இந்த பரம்பை பாலா வந்து தலைவருங்கிற முறையில். இப்போ செப்டம்பர் 11 வந்து பரமக்குடி சுற்றியுள்ள எல்லா கிராமங்களையும் வந்து அழைப்புதல் வந்து கொடுப்பீங்க. பல்வேறு அரசியல் கட்சியில் வந்து அழைப்புதல் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த அக்டோபர் 9 இந்த அரசு விழாவுக்கு வந்து கிராமங்களில் பரமக்குடி சுற்றியுள்ள கிராமங்களில் எதுவும் அழைப்புதல் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கான்? இப்படி சொல்லுதுன்னா அதைத்தான் இது வந்து அரசு விழா. அரசு தரப்புல என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு இதுவரை சொல்லலாம். இப்போ தான் முடிவுக்கு வர்றான். இன்னொன்று வந்து ஐயாவுடைய அந்த திருக்கோயில் வந்து அந்த மணிமண்டபம் வந்து நிறைவு பெற்றிருந்தால் அதை திறப்பு விழாவோ இவர் நூற்றாண்டு விழாவும் சேர்த்து இது பண்ணும்போது அழைப்பதாக அடித்து எல்லார் மக்களையும் அழைக்கணும்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இந்த காணொலியே வந்து அந்த அழைப்புதல் நினச்சி மக்கள் நினைத்துக்கு வாங்கணும். அதனால தான் இந்த காணொலி இது பண்ணுறான். இதை அழைப்புதல் நினச்சி ஒட்டுமொத்த தேவேந்திர எல்லாரும் மாற்று சமூகம் சார்ந்தவங்களும் எல்லாரும் இந்த ஐயாவுடைய இதுக்கு திருக்கோயிலுக்கு வரணும், இந்த விழாவில் கலந்துக்கிறேன்னு இந்த தேவேந்திர பண்பாட்டு கழகம் அந்த பரமைப்பாலாக கண்டிப்பாக அவசியம் கேட்டுக்கிறேன். சரிங்களா? அவசியம் எல்லாரும் கலந்துக்கிறேன். வெளி மாவட்டத்தில் ஐயாவுடைய பிறந்த ஒவ்வொருடைய நம்மளுடைய சொந்த இது வந்து நம்மளுடைய சொந்த ஐயா வந்து நம்ம கடவுள். இவர் வந்து எப்படின்னா தன் குடும்பம் எப்படி குலசாமியை வழிபடுமோ அதன் முறையில் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஐயாவுடைய படத்தை வச்சு இப்போ நிறைய இடத்துல வந்து ஐயாவுடைய திருவுருவ சிலைகள் எல்லா சிலைகள் இருக்குது. சிலைகளில் வந்து அவங்க அதே மாதிரி எப்படி அவர் பிறந்தநாளை கொண்டாடணும் அது பெரிய விசேஷமாக அவங்க அந்தந்த மாவட்டத்தில் வந்து கொண்டாடணும்னு நான் அவசியம் இது பண்ணுறேன். கொண்டாடணும்னு சொன்னாலும் அவங்க கம்பல்சரி கொண்டாடத்தையும் செய்வாங்க. நம்ம சொல்கிறதில்ல, மக்கள் அந்த சமூகத்தின் கடவுளை எப்படி வழிபடணுமோ அவங்கள வழிபடுவாங்க. திருவுருவ சிலைகள் இருக்கிற இடத்துல வந்து ஐயாவுக்கு அதே மாதிரி மாலை மரியாதை செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் இனிப்பு வழங்கி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும். அது இல்லாத கிராமங்களில் சிலை இல்லாத கிராமத்தில் அடுத்த முறைக்குள்ளே எல்லா கிராமத்துலேயும் ஐயாவுடைய சிலை வச்சு வழிபடணும்னு ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லாத்துக்கும். கம்பல்சரி கூடிய விரைவில் வந்து பரம்பக்குடியில் ஐயாவுடைய மணிமண்டபத்துலேயும் ஓட்டப்பாடத்துலையும் சிலை வைக்க போகிறோம். முக்கியமான இடம் அது ரெண்டும் கம்பல்சரி வச்சுருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஐயாவுடைய திருவுருவ சிலை வந்து வைக்கணும்னு இந்த காணொலி சார்பில் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஐயாவுடைய திருவுருவ படம் வச்சு இந்த நூற்றாண்டு விழாவில் அரசு நடத்துகிற இந்த இதில் அவருடைய அரசு நடத்துங்கிறத விட இது ஒரு நூற்றாண்டு விழா, ஐயாவுடைய 100வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவில் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு இதுலேயும் ஐயாவுடைய திருவுருவ படத்தை வச்சு நம்ம அவரை வணங்கணும், அவருடைய ஆசி எல்லாரும் கிடைக்கணும். கம்பல்சரி எல்லா மக்களுக்கும் இனிப்பு வணங்கி கொண்டாடணும்னு நான் தேவேந்திர பண்பாடுகளை சார்பில் கேட்டுக்கிறேன். இப்போ வரக்கூடிய அதாவது பரமக்குடிக்கு இந்த அக்டோபர் 9 இந்த அரசு விழாவுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்களுக்கு இன்னும் ஒட்டுமொத்த தேவேந்திர குல இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது, ஏன்னா இளைஞர் மத்தியில் எனக்கு இந்த தேவேந்திர பண்பாட்டு கழகம் தொடர்ச்சியாக சமூக பணியில் போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல இளைஞர்களுக்கு தான் முன்னிலை. அவங்களுடைய பெருமைக்குரிய விஷயம் என்னை வந்து இன்றைக்கி இந்த சமூக பணியில் ரொம்ப ஈடுபட வச்சுக்கிறது ஒட்டுமொத்த தேவேந்திர குல இளைஞர்கள் தான். அவங்கள ஐயாவை இந்த வருஷம் தரிசிக்க வரும்போது மது இருந்தாமல் வந்து ஐயாவை தரிசிக்கணும்னு என் சார்புலையும் நான் சார்ந்திருக்கும் தேவேந்திர பண்பாடு செலவும் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் கேட்டுக்கிறேன். மது இருந்தாமல் ஆரவாரம் இல்லாமல் மாற்று சமூகம் வேற மற்ற மாற்றானுக்கு மனம் தும்புறும் மொழியில் நடந்துக்கிறாமல் வாகனங்கள் வரணும், திறந்த வாகனங்கள் வர வேணாம், அதிகமாக டூ வீலரில் வர வேணாம், வராமல் இதில் வந்து பாதுகாப்பு முறையில் வந்து ஐயாவை தரிசிக்கணும். நன்றி, வணக்கம்.
மேலும் நன்ம மல்லர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.